பொண்ணு பார்க்க போறவங்க எல்லாம் என்ன செய்வா தெரியுமா? பொண்ணுக்கு ஒரு பரீட்சை வைப்பாங்களாம். பரீட்சைனா எப்படி பள்ளிக்கூடத்தில் போய் எழுதுறதா? அதானே. அப்படி இல்லை. பரீட்சைனா அது ஒரு வகையான பரீட்சை. எப்படி பொண்ணு வீட்டுக்கு போன உடனே பொண்ணுக்கிட்ட போய் இங்கேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கார போறவங்க எல்லாம் ஒரு பரீட்சை ஏற்படுத்துவாங்க. பொண்ணு அலங்காரம் பண்ணி நின்னா அங்கே ஒரு குத்து விளக்கு இருக்கும். அந்த குத்து விளக்கை ஏற்ற சொல்லணும். குத்து விளக்கு தயார் செய்து அதை பளபளன்னு வச்சிருந்து குத்து விளக்கில் திருப்பி போய் விளக்கு ஏற்ற சொல்லி வைப்பாங்களாம். அந்த மணப்பெண்ணா வரக்கூடிய பொம்பளை பிள்ளை என்ன செய்யணும்? போய் அந்த விளக்கு ஏற்றணும். நல்லா கவனிங்க தாய்மார்களே. விளக்கேற்றணும். விளக்கேற்றணும் எப்படி? வெறுமனே தீப்பெட்டி எடுத்து தீக்குச்சியை உரசி திரியில வைக்க கூடாது. ஏன்னா ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிற திரியா இல்லையா? எண்ணெய் முழுமையா நனைஞ்சிருக்கும் திரியில. அப்ப திரி தீக்குச்சியை பத்த வச்ச உடனே ஒட்டுறது மாதிரி அந்த திரிய அந்த பொம்பளை பிள்ளை விளக்கேற்ற போற போது திரியை நசுக்கிட்டு தீக்குச்சி அடிச்சு பத்த வைக்கணும். இப்ப திரிய நசுக்கியாச்சு, இங்கதான் இருக்கு வேற. திரிய நசுக்கிட்டு என்ன செய்யணும்? அந்த கையை தலையில தடவிட்டான்னா அவ தன்னை சுத்தமா வச்சுக்கிற மாட்டா, தலை புடிச்சு போய் தான் இருக்கும்னு முடிவு பண்ணிடுவாங்களாம். இப்ப அதே